பெரியாள் நீட்டா எனக்கு சொல்லிக் குடுக்கணும். நீ கத்தாத. நான் நினைச்சேன் வேலை செய்யணும்ட்டு. டவுன்லோட் நெனப்பேன் பண்ணி தானே இருக்கு ஃபார்ம்ல. நெனப்பேன் நீங்க இதுக்கு தான் வந்து பழகி தல நீ இங்க வந்து
அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம். இந்த வாய்ஸ் தெளிவா இருக்குதானே? Good evening, sir. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். விலங்கு சார். ஓகே, குட் ஈவினிங். ஓகே, தேங்க் யூ. ரைட், ஓகே. நாங்க கலைத்திட்ட மாதிரிகள் பார்த்து கொண்டு வரோம். அந்த கலைத்திட்ட மாதிரிகையில 2 முக்கியமான கலைத்திட்ட வடிவமைப்பாளர்களுடைய கலைத்திட்ட மாதிரிகளை நாங்க கடந்த 2 அமர்வுகள்ல கலந்துரையாடி இருந்தோம். இன்று நாங்க 3ஆவதாக, அதிலும் வித்தியாசமாக வேறுபட்டதான ஒரு கலைத்திட்ட மாதிரியை பத்தி நாங்க இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். நாங்கள் ரால்ஃப் டெய்லர் மற்றும் ஹில்டா டாப்பா ஆகியோருடைய கலைத்திட்ட மாதிரிகளை நாங்கள் அவதானித்த போது அந்த 2 கலைத்திட்ட மாதிரிகளும் குறிக்கோள் மாதிரியானதாகவும் நேர்கோட்டு மாதிரியானதாகவும் காணப்படுகிறது. ஒன்றோடொன்று தொடர்புட்ட வகையில ஒரு நேர்கோட்டு வடிவத்தில் அமைந்து காணப்படுகின்ற மாதிரிகளாக காணப்பட்டன. இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற புதிய கலைத்திட்ட மாதிரிகை வீலருடைய கலைத்திட்ட மாதிரிகை அழைக்கப்படுகின்றது. இந்த வீலருடைய கலைத்திட்ட மாதிரிகையில் காணப்படுகின்ற ஒரு சிறப்பான பண்பு அல்லது ஒரு சிறப்பான இயல்பு என்று பார்த்தோம் சொன்னால், இதுவும் குறிக்கோள் மற்றும் நோக்க அடிப்படையிலான ஒரு கலைத்திட்ட மாதிரியாக இருந்தாலும் இது ஒரு வட்டத்தன்மை கொண்ட ஒரு சைக்கிள் மாடல், ஒரு சுற்று வட்டத்தை கொண்ட வட்டத்தன்மை கொண்ட ஒரு கலைத்திட்ட மாதிரியாக இந்த வீலருடைய மாதிரிகை காணப்படுகிறது. அவை வீலருடைய மாதிரிகை குறிக்கோள் மற்றும் நோக்க அடிப்படையிலான மாதிரி தான். டெய்லருடைய மாதிரி, ஹில்டா டாப்பாவுடைய மாதிரி குறிக்கோளை முதன்மைப்படுத்துகின்ற, குறிக்கோளுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற ஒரு கலைத்திட்ட மாதிரி தான். என்றாலும் இதனுடைய கலைத்திட்ட கட்டங்கள், கலைத்திட்டத்துடைய பிரதானமான பகுதிகள் வட்டத்தன்மை கொண்டதாக, ஒன்றோடொன்று தொடர்புற்ற வகையில, ஒன்றோடொன்று தங்கியிருக்கக்கூடிய வகையில் ஒரு செயல்முறை வடிவத்துல, ஒரு சைக்கிளிங் மெத்தட் சொல்லுவாங்க, ஒரு சுற்றுவட்ட முறையில அல்லது ஒரு வட்ட வடிவ முறையில காணப்படுகின்ற அமைக்கப்பட்ட ஒரு முறையாக இந்த கலைத்திட்ட மாதிரிகை காணப்படுகின்றது. வட்டத்தன்மை கொண்ட மாதிரி என்பது கலைத்திட்டத்தில் ஒவ்வொரு கூறுகளையும் ஒவ்வொரு படிமுறைகளையும் ஒன்றிலொன்று பிரிக்க முடியாதவாறு ஒன்று மற்றொன்றுல தங்கி இருப்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு கலைத்திட்டமாகவும், இந்த கலைத்திட்ட செயல்முறை ஒரு சுழற்சி வடிவத்தில், ஒரு வட்ட வடிவத்தில் தொடர்ச்சியாக வட்டமாக செயற்படக்கூடியவாறும் அமைந்து காணப்படுகின்றது. இந்த வகையில இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரியை முன்வைத்த கலைத்திட்ட வடிவமைப்பாளர்களாக வீலர் மற்றும் நிக்கலஸ் ஆகிய 2 பேரும் முக்கியத்துவம் பெற்றவர்களாக காணப்படுறாங்க. அவங்களுடைய இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரியை இன்று நாங்க கலந்துரையாட இருக்கிறோம். ரைட், ஓகே. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. ஓகே. அப்ப பிரித்தானிய நாட்டை சேர்ந்த கலைத்திட்ட அபிவிருத்தியாளராக வீலர் என்பவர் காணப்படுறார். இவர் 1967 தன்னுடைய கலைத்திட்ட மாதிரிகையை அறிமுகம் செய்கின்றார். இவருடைய கலைத்திட்ட மாதிரிகை அறிமுகத்திலேயே டெய்லருடைய மாதிரிகையில காணப்படுகின்ற குறைபாடான விடயங்களை விமர்சனம் செய்து அந்த குறைபாடுகளை நிவர்த்திக்க கூடிய வகையில் தான் தன்னுடைய இந்த வட்டத்தன்மை கொண்ட கலைத்திட்ட மாதிரியினை அறிமுகம் செய்கிறார்.
எவ்வாறு டெய்லருடைய மாதிரிகை காணப்பட்ட குறைபாடுகளை நீக்கும் வகையில் அவருடைய மாணவரான ஹில்டா டாப்பா அம்மையாரினால ஒரு குறிக்கோள் அடிப்படையிலான கலைத்திட்ட மாதிரிகை முன்வைக்கப்பட்டதோ அதே போன்று டெய்லருடைய மாதிரிகையில் சுட்டிக்காட்டப்பட்ட தெளிவுபடுத்தப்பட்ட விமர்சனங்கள் குறைபாடுகளை நிவர்த்திக்கின்ற வகையில் அந்த குறைபாடுகள் மீண்டும் ஏற்படாத வகையில் குறிக்கோள் என்கின்ற அந்த காரணியை மையமாக கொண்டு வட்டத்தன்மை கொண்ட அல்லது சைக்கிளிங் மெத்தட் சுழற்சி வடிவத்தை கொண்ட ஒரு கலைத்திட்ட மாதிரியாக வீரர் என்பவரினால 1967 இந்த கலைத்திட்ட மாதிரிகை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த வீரருடைய இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரியும் டெய்லருடைய மாதிரியை போலதான் காணப்படுது. என்ன காரணம்டா இவரும் டெய்லரை போல நோக்கம் மற்றும் குறிக்கோளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராகவே காணப்படுகின்றார். நோக்கத்துக்கும் குறிக்கோளுக்கும் முக்கியத்துவம் வழங்கக்கூடியவராகவே வீலரும் காணப்படுகின்றார். ஆனால் டெய்லருடைய மாதிரிகை நேர்கோட்டு மாதிரி, வீலருடைய மாதிரிகை வட்டத்தன்மை கொண்ட மாதிரி. அதான் வித்தியாசம். சரியா? ஓகே. ரைட். ஏனெனில் இவரும் தனது மாதிரியினை குறிக்கோள் மாதிரியாகவே முன்வைத்திருக்கிறார். எனினும் டெய்லர் நேரான அல்லது நேர்கோட்டு மாதிரியை கொஞ்சம் சீரமைத்து ஒழுங்குபடுத்தி வட்டத்தன்மை கொண்ட மாதிரியாக வீலர் தனது கலைத்திட்ட மாதிரியை உருவாக்கி இருக்கிறார். சரியா? இதுதான் வீலருடைய வட்டத்தன்மை கொண்ட மாதிரியை காட்டுகின்ற விளக்கப்படம். அப்ப இதுல முதலாவது கட்டத்தில் பாருங்க, எல்லாமே வட்டத்தன்மை கொண்டதாக ஒரு சுழற்சி வடிவத்தில் காணப்படுது. ஒவ்வொரு கட்டங்களும் வட்டத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதோட கட்டங்களுக்கு இடையிலான தொடர்புகள் அம்புக்குறி மூலமாக காட்டப்பட்டிருக்கிறது. ரைட். இதுல 5 கட்டங்கள் இருக்குது. 5 கட்டங்களுக்கு இடையில தொடர்பு காணப்படுகிறது. முதலாவது கட்டமாக இருப்பது நோக்கம் அல்லது குறிக்கோள். இரண்டாவது கட்டமாக இருப்பது கற்றல் அனுபவங்கள். மூணாவது கட்டமாக இருப்பது பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல். நாலாவது கட்டமாக இருப்பது கற்றல் அனுபவங்களையும் பாட உள்ளடக்கங்களையும் ஒழுங்கமைக்கின்ற கட்டம். இறுதி கட்டமாக மதிப்பீடு இருக்கிறது. மதிப்பீட்டோட டாப்பா அம்மையாருடைய மாதிரியோ டெய்லருடைய மாதிரியோ கலைத்திட்டத்தினுடைய செயற்பாடுகள் நிறைவடைவதில்லை. அதனுடைய அடுத்த கட்டம் மீண்டும் நோக்கத்தை நோக்கி திரும்பி செல்லக்கூடிய வகையில வட்டத்தன்மை கொண்டதாக இது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இந்த அம்புக்குறியில நீங்க பார்க்கலாம். நோக்கத்திலிருந்து அம்புக்குறி கற்றல் அனுபவத்துக்கு வந்திருக்கிறது. கற்றல் அனுபவத்தை நோக்கி அம்புக்குறி பாட உள்ளடக்கத்தை சென்றடைகிறது. பாட உள்ளடக்கத்திலிருந்து அம்புக்குறி கற்றல் அனுபவங்களையும் பாட உள்ளடக்கங்களையும் ஒழுங்கமைக்கின்ற படிக்கு செல்கிறது. அந்த படியிலிருந்து மதிப்பீடு என்ற படிக்கு இறுதியாக செல்கின்றது. மதிப்பீடு என்ற படியிலிருந்து மீண்டும் நோக்கம் மற்றும் குறிக்கோள் என்ற படியை நோக்கி அம்புக்குறி பாய்ந்து செல்கின்றது. இந்த வகையில வட்டத்தன்மை கொண்ட மாதிரியாக இந்த மாதிரி வீரர் அவர்களால ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப இங்க வந்து பாருங்க, இந்த அம்புக்குறியும் வட்டம், இந்த வட்டம் வந்து ஒரு சீரான தன்மையை காட்டுவதாக குறிப்பிடப்பட்டிருப்பதோட 2 வட்டங்களுக்கு இடையில காணப்படுகின்ற அம்புக்குறி ஒன்றோடொன்று தொடர்புபடுவதையும் ஒன்று மற்றொன்றில செல்வாக்கு செலுத்துவதையும் அடிப்படையாக கொண்டு வரையப்பட்டிருக்கிறது. இதை வச்சு நாங்க பார்த்தோம்னா நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடிப்படையாக கொண்டு கற்றல் அனுபவங்கள் தெரிவு செய்யப்பட்டு, கற்றல் அனுபவங்களுக்கு ஏற்ப பாட விடயங்கள் தெரிவு செய்யப்பட்டு, பாட விடயங்களின் ஊடாக கற்றல் அனுபவங்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற செயற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டு, பின்னர் மதிப்பீடு செய்யப்படக்கூடிய வகையில இந்த கலைத்திட்ட மாதிரிகை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இந்த வீரர கலைத்திட்ட மாதிரி நாங்க எடுத்து பார்க்கின்ற போதும் இவருடைய மாதிரிகையும் குறிக்கோளுடையதான் ஆரம்பமாகிறது. இவருடைய மாதிரிகையும் குறிக்கோளோடு தான் ஆரம்பமாகிறது. ஒன்று மற்றொன்றுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையில ஒன்றை
அடிப்படையாக கொண்டு மற்றொன்று தொடங்கும் வகையிலும் இந்த மாதிரிகை ஒழுங்கமைந்துள்ளது. வீலர் நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடிப்படையாக கொண்டு கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்து, கற்றல் அனுபவங்களுக்கு ஏற்ப பாட விடயங்களை தெரிவு செய்து, பாட விடயங்களின் ஊடாக கற்றல் அனுபவங்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற செயற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டு இறுதியாக மதிப்பீடு செய்யக்கூடிய வகையில இந்த மாதிரியை ஒழுங்கமைத்திருக்கின்றார் என்று இந்த வட்டத்தன்மைக்கான விளக்கம் வழங்கப்படுகிறது. இவருடைய இந்த கலைத்திட்ட மாதிரியில் இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரியில பார்க்கல இவர் தன்னுடைய மாதிரியில கற்றல் அனுபவங்களையும் பாட விடயங்களையும் வெவ்வேறாக காட்டுவதன் மூலமாக கற்றல் அனுபவங்களையும் பாட விடயங்களையும் வெவ்வேறாக காட்டுவதன் மூலமாக பாடசாலைகளுக்கு உள்ளும் புறமும் உள்ளேயும் வெளியேயும் மாணவர்களால பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய அனுபவங்கள் யாவுமே கற்றல் அனுபவங்களாகத்தான் கருதப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது. அடுத்த பார்த்தோம்னா வீரர் பாட விடயங்களை தெரிவு செய்வதற்கு முன்னர் கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல் வேண்டும் என குறிப்பிடுவது அவர் அதில் மாதிரியில் காணப்படுற மிக முக்கியமான விஷயமா காட்டப்படுது. பாட விடயங்களை தெரிவு செய்வதற்கு முதல் கற்றல் அனுபவங்களை தீர்மானிக்க வேண்டும், கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர் குறிப்பிடுவது இவருடைய இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரியுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். இவருடைய மாதிரிக வட்டம் அம்புக்குறிகளால் காட்டப்பட்டிருப்பது. மாதிரிகையில வட்ட அடிப்படையில தான் இந்த மாதிரி அமைந்திருக்கிறது. இதுல வட்டங்கள் அம்புக்குறிகளால் இணைக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளமை. ஒரு வட்டம் அம்புக்குறியால் இணைக்கப்பட்டு இன்னொரு வட்டத்தோட தொடர்படுத்தப்பட்டிருக்கிறது. எதை சுட்டிக்காட்டுன்னு சொன்னால் ஒரு விடயம் மற்றொரு விடயத்தில செல்வாக்கு செலுத்துவது சுட்டிக்காட்டு. அதாவது கற்றல் அனுபவம் என்பது பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்வதில் செல்வாக்கு செலுத்து. நோக்கமும் குறிக்கோளும் என்பது கற்றல் அனுபவங்கள் தீர்மானிக்கப்படுவதில் செல்வாக்கு செலுத்து. இவ்வாறு ஒரு வட்டத்தில் காணப்படுற விடயம் இன்னொரு விடயத்தில செல்வாக்கு செலுத்துவதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் வட்டங்களை அம்புக்குறியினூடாக காட்டியிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், கலைத்திட்ட செயல்முறைங்கிறது ஒரு நிலையான செயல்முறையாக அன்றி மாற்றம் அடையாத ஒரு நிலையான செயல்முறை அல்ல. அது இயங்குதன்மை கொண்ட செயல்முறை. அது தொடர்ச்சியாக சைக்கிளிங் நாங்கள் சொல்றோம். ஏன்னா இயங்குதன்மை கொண்ட ஒரு செயல்முறை என்பதை காட்டுவதற்காகவும் இதை வட்ட செயல்முறையாக ஒழுங்கமைத்து இருக்கின்றார். கலைத்திட்ட கருமத்தொடர் என்பது இடையறாத மாற்றம் அடைகின்ற மாற்றங்களை உள்வாங்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு கருமத்தொடராகவே வீலர் இந்த கலைத்திட்ட அபிவிருத்தியினை கருதுகின்றார். ஆகவே வீலருடைய கலைத்திட்ட மாதிரி வட்ட வடிவிலான மாதிரி என்பதைத்தான் எங்களுக்கு சுட்டி காட்டுது. ஒரு வட்ட செயல்முறை, ஒரு வட்டமாக இயங்கக்கூடிய ஒரு செயல்முறை. அடுத்து நாங்க பார்த்தோம்னா டெய்லர் மாதிரிகை மதிப்பீட்டுடன் முடிவடை. 4 கட்டத்தில் நாங்க பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டோட அவருடைய மாதிரிகை நிறைவடைகிறது. டெய்லர் மாதிரிகை மதிப்பீட்டுடன் முடிவடைய, வீலரின் மாதிரிகை மதிப்பீட்டிலிருந்து மீளவும் திரும்பவும் சுற்று வட்டத்தின் ஆரம்பத்தில் தொடர். அதாவது கலை திட்டத்தினுடைய நோக்கம் குறிக்கோள் அடையப்படாவிட்டால் அந்த அடையப்படாத அந்த இடத்திலிருந்து மீண்டும் கலை திட்டத்தை சீரமைத்தல் வேண்டும் என்பதைத்தான் இந்த
மதிப்பீட்டிலிருந்து மீண்டும் அம்புக்குறி நோக்கம் குறிக்கோள் என்பவற்றை நோக்கி பாய்வதனூடாக வலியுறுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்ப இது ஒரு வட்டத்தன்மை கொண்ட தொடர்ச்சியாக அவ்வாறு வட்ட வடிவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வகையிலான ஒரு கலைத்திட்ட வடிவமைப்பை தான் மாதிரியை தான் வீலர் முன்வைத்திருக்கிறார். அப்ப இந்த வீலர் கலைத்திட்ட மாதிரியில காணப்படுகின்ற சிறப்புகளை நாம் பார்த்தோம்னா என்ன சிறப்பு வாய்ந்த அம்சம் உண்டுன்னு சொன்னார். மாணவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட குறிக்கோளை அடைந்து விட்டார்களா இல்லையா என்பதை மதிப்பிடுவதற்குரிய ஒரு ஒழுங்குமுறையாக பின்னூட்டலை கொண்டுள்ளது. ஃபீட்பேக் இருக்கு. ஏன் அடையப்படாமல் என்ன நடக்கும்? மீண்டும் குறிக்கோள்ல இருந்து சீரமைப்பு ஆரம்பமாகும். ஒரு பின்னூட்டல் ஒரு ஃபீட்பேக் இருக்குது. இதனால் மாணவர்களின் முன்னேற்றத்தை ஒழுங்குமுறையாக அளவிடலாம். இரண்டாவது முக்கியமான சிறப்பு என்று பார்த்தோம்னா வீலருடைய மாதிரியில நடத்தை பண்புகள் உள்ளடக்கப்பட்டிருப்பது. நடத்தை பண்புகள் உள்ளடக்கப்பட்டிருப்பது. அதனால நடத்தை சார்ந்த குறிக்கோள்கள் நாங்கள் கலைத்திட்ட நடைமுறையாக்கத்தில கடைத்திட்ட அமுலாக்கத்தில மாணவர்களுடைய நடத்தை சார்ந்த குறிக்கோள்களாக அவற்றை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருப்பதும் ஒரு சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் வீலருட கலைத்திட்ட மாதிரியில் காணப்படுகின்ற சிறப்பியல்புகளாக காணப்படுற ரெண்டு முக்கியமான சிறப்பியல்புகள். ஓகே, இந்த வீரர கலைத்திட்ட மாதிரியை சொல்லப்படுகின்ற இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரி இலங்கட கலைத்திட்ட அமுலாக்கத்தில சம்பந்தப்படுகின்றதா பார்த்தோம்னா எஸ். இலங்கையில 2007ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட கலைத்திட்ட அமுலாக்கத்தில வீரருடைய மாதிரியினுடைய அம்சங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இளங்கட பாடசாலை கலைத்திட்டம் வீர சொல்ற மாதிரி இலக்கு மற்றும் நோக்கம் என்கின்ற முதலாவது படிகையோடு தான் ஆரம்பமாகுது. அப்ப வீரரும் நோக்கம் மற்றும் குறிக்கோளோட தான் தன்னுடைய முதலாவது படி ஆரம்பிக்கிறார். இளங்கட பாடசாலை கலைத்திட்டமும் நோக்கம் மற்றும் இலக்கை தான் முதலாவது படியாக கொண்டு ஆரம்பிக்கிறது. இந்த நோக்கங்கள் அடிப்படையாக கொண்டு இலங்கையில கற்றல் தேர்ச்சிகள் உருவாக்கப்படுகின்றன. கற்றல் தேர்ச்சிகள் உருவாக்கப்படுகின்றன. நாங்க தேர்ச்சி மட்டம் என்று நாங்க பார்த்திருக்கோம். அடிப்படைய தேர்ச்சிகள் தேர்ச்சி உருவாக்கப்படுகிறது. இந்த குறிக்கோள் மற்றும் நோக்கம் தேர்ச்சி இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு கற்றல் அனுபவங்கள் தெரிவு செய்யப்படுகின்றது. கற்றல் அனுபவங்கள் தெரிவு செய்யப்படுகின்றது. கற்றல் அனுபவங்களை மையமாக கொண்டு பாட பரப்புகளும் பாட விடயங்களும் தெரிவு செய்யப்படுகின்றன. மூணாவது கற்றல். பின்னர் அவை பாட நூல்களாக தொகுக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. பாடசாலையில் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதுதான் ஒழுங்கமைப்பு. இறுதியாக மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகள்ல அது எழுமாறாக அமுலாக்கம் செய்யப்பட்டு மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்ப வீரருடைய இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரி இளங்கட கலைத்திட்ட அமுலாக்கத்திலும் செல்வாக்கு செலுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சரியா?
ஓகே, இதுல அதான் சொல்லுதுக்குள்ளே ஒரு 2 minutes மியூட் பண்ணிக்கொள்ளுமா? அதான் சொல்லுது. ஓகே, அவை வீரருடைய இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரி கலைத்திட்ட மாதிரியானது இலங்கையினுடைய புதிய கல்வி சீர்திருத்த கலைத்திட்ட அமலாக்கத்தின் போது கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வாறு 100% முழுமையாக என்று நாங்கள் கூற முடியாவிட்டாலும் பெருமளவான விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை எங்களால காணக்கூடியதாக இருக்கிறது. சரிதானே? ஓகே, இனி ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள்? ஏதாவது கேள்விகள்? இதை நாங்கள் இனி பார்க்க போகின்ற மாதிரியை எல்லாம் சுருக்கமாக நாங்கள் பார்த்து முடிக்க போறோம். அவ்வளவுதான். ஏதாவது கேள்விகள்? இல்ல சார். ஓகே, உங்களுடைய இந்த வீரருடைய மாதிரி தொடர்பான உங்களோட ஆக்டிவிட்டி நான் தாரன். இந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டதுக்கு பிறகு நாங்க வட்டத்தன்மை கொண்ட மாதிரியை முன்வைத்த இரண்டாவது கலைத்திட்ட வடிவமைப்பாளர் நிக்கலஸ் அவர்களுடைய மாதிரியை நாங்கள் அடுத்தா பார்க்க போறோம். ரைட், அதுக்கு முதல் இவர்கள் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று உங்களுக்கு தரணும். ஒரு 10 minutes டைமுக்குள்ள அந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியோ? ஓகே, அப்ப உங்களுடைய தலைப்பு தான், இந்த ஆக்டிவிட்டிக்குரிய தலைப்பு தான். ரைட், டெய்லருடைய நேர்கோட்டு மாதிரியிலிருந்து கலைத்திட்ட மாதிரியிலிருந்து வீரருடைய வட்டத்தன்மை கொண்ட மாதிரி எந்த வகையில் வேறுபடுகிறது? அத்தோட வீரருடைய கலைத்திட்ட மாதிரி இலங்கையில கலைத்திட்ட அமலாக்கத்துல எந்த அளவு தூரம் பயன்பாடுடையதாக இருக்கிறது? இது ரெண்டு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க தொகுத்து சொல்ல வேணும். ரைட், வளமே நான் சொல்ற விஷயம் தான். பெரும்பாலானோர் உங்களுடைய கருத்துக்களை சொல்றது தயங்குறீங்க.
தயங்கினா அது உங்களுக்கு பாதகமாக அமையும். இது தைரியமாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். ரைட். இதுக்காக நான் உங்களுக்கு 10 நிமிடம் டைம் தரேன். 10 மினிட்ஸா எனக்கு தேவையில்லை. அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போகணும். 10 மினிட்ஸ் கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்பத்தில் பார்த்த டெய்லருடைய கலைத்திட்ட மாதிரிகைக்கும் வீலருடைய கலைத்திட்ட மாதிரிக்கும் நீங்க காண்கின்ற வேறுபாடுகள், வித்தியாசம் என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் டெய்லர் மாதிரியில இருந்து வீலர் மாதிரியில காணப்படும். உதாரணமா அவருடைய நேர்கோட்டு மாதிரி, இவருடைய வட்டத்தன்மை கொண்ட மாதிரி, அது ஒரு வித்தியாசம் தான். அப்படி ரெண்டாவது அதோட சேர்த்தா இந்த வீரருடைய கலைத்திட்ட மாதிரிக இலங்கையினுடைய கலைத்திட்ட அமுலாக்குது எந்த அளவு தூரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, பொருத்தப்பாடுடையதாக இருக்குது, பிரயோகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. 2 விஷயம் தொடர்பாகவும் 2 தலைப்பு தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்ல போகணும். டைம் போதுமா உங்களுக்கு? 10 மினிட்ஸ் சொல்லுங்க. போதுமா? போதுமா விதுர்ஷி? 10 மினிட்ஸ் போதும் தானே? இனஃப் தானே? சார் போதும் சார். ஓகே. சரியாக 7:35 7:45 உங்களோட கருத்துக்களை நீங்க தொகுத்து குறிப்பிடணும். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
Hello, sir. பரீட்சை செய்தார் எண்ணங்கள் மென்மையானவை சொரசொரப்பானவை கல் வந்து சொரசொரப்பானவை தானே மென்மையானவை துணி பலூன் இந்த இது மலைப்பெண் மென்மையானவையா சொரசொரப்பானவை அடிச்சு வச்சிருக்கேன் கல் வந்து சொரசொரப்பானவை துணி மென்மையானவை பலூன் மென்மையானவை
ரைட் ஓகே பிள்ளைகள் முடிச்சிட்டீங்களா? யார் ஆயத்தமா இருக்கிறீங்க? சார் நான் சொல்றேன் சார். எஸ் ஓகே விதுஷிக்கு சொல்லுங்க. சார் ரைலரின் மாதிரி வந்து மதிப்பீட்டுடன் முடிவடைந்து போகிறது சார். வீலரின் மாதிரியானது மதிப்பீட்டிலிருந்து மீளவும் சுற்றுவட்டத்தில் வந்து தொடங்குகின்றது சார். ஓகே. ரயிலோட மாதிரிகை வந்து நான்கு 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 திட்டங்களாக உருவாக்கப்பட்டிருக்குது. வீலர் 5 மாதிரிகள் ஒன்றோடு ஒன்று வந்து செல்வாக்கு செலுத்தி மற்றைய மாதிரிகையும் ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படுகிறது சார். ரயிலர் வந்து நேரான மாதிரிகை கொண்டு அமைத்திருக்கிறார். வீலர் வந்து வட்டத்தன்மையான ஒரு மாதிரிகையை வைத்து அமைத்துள்ளார் சார். ரயிலர் சொல்லியிருக்காரு, கற்றலுக்கும் வழிகாட்டவும் அனுபவங்களை தெரிவு செய்யறதுக்கு வந்து குறிக்கோள்கள் எழுதப்படுதல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எங்களோட இலங்கையுடைய கலைத்திட்ட அமுலாக்கத்துல வீலருடைய மாதிரியுடைய பிரயோகம் சம்பந்தமாக அது வந்து சார் பாடசாலை கலைத்திட்டங்களையும் இலக்குகளுடனும் நோக்கங்களுடனும் ஆரம்பமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இதை அடிப்படையாக கொண்டே வந்து தேர்ச்சிகளை வந்து உருவாக்கப்பட்டு அதன் பின்பு தான் சார் கற்றல் அனுபவங்களை கொண்டு பாடப்பரப்புகள் வந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஓகே டீச்சர், விதுஷி டீச்சருக்கு பாராட்டுகள். சஃப்ரியா சொல்லவா சார்? ஓகே. டைலருடைய நேர்கோட்டு கலைத்திட்ட மாதிரியானது 4 படிமுறைகளை கொண்டது. வீலரின் கலைத்திட்ட மாதிரியானது 5 படிமுறைகளை கொண்டதாக காணப்படுகின்றது. டைலருடைய கலைத்திட்ட மாதிரியானது நேர்கோட்டு மாதிரியாக காணப்படுகின்றது. ஆனால் வீலரின் கலைத்திட்ட மாதிரி வட்ட வடிவமானதாக காணப்படுகின்றது. டைலரின் மாதிரியை குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்கிறார். அதன் பின்னர் அப்பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்து இறுதியாக மதிப்பீடு இடம்பெற வேண்டியதாக கூறுகிறார். ஆனால் வீலர் தனது மாதிரிகையில் குறிக்கோளின் பின்னர் அதனை அடிப்படையாக கொண்டு கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்யப்பட்டு கற்றல் அனுபவங்களுக்கேற்ப பாட விடயங்கள் தெரிவு செய்யப்பட்டு பாட விடயங்களின் ஊடாக கற்றல் அனுபவங்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடுகளை ஒழுங்கமைத்து அதன் பின்னர் மதிப்பீடு இடம்பெற வேண்டும் என கூறுகிறார். இறுதியாக டைலரின் மாதிரியானது மதிப்பீட்டுடன் முடிவடைகிறது. ஆனால் வீலரின் மாதிரியை மதிப்பீட்டுடன் முடிவடையாது சுழற்சி மூலம் மீண்டும் மீண்டும் செயற்படுகின்றது. அதாவது டைலரின் மாதிரியை நிலையானதாகவும் வீலரின் மாதிரியானது இயங்குத்தன்மை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. அடுத்தது வீலருடைய கலைத்திட்ட மாதிரியை இலங்கையின் கலைத்திட்ட மாதிரியில் எங்களை அமுலாக்கப்படுகின்றது பார்த்தா சார். வீலரின் மாதிரியின் சில அம்சங்களை வந்து இலங்கையின் கலைத்திட்ட அமுலாக்கத்தில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அவதானிக்கலாம். அந்த அடிப்படையில வீலரின் முதலாவது படிமுறையான நோக்கம் இலங்கையிட கலைத்திட்ட மாதிரியில் உள்வாங்கப்பட்டிருக்குது. இதனை கொண்டு இலங்கையின் கலைத்திட்ட கல்வி அமைச்சு மொத்தம் 8 குறிக்கோள்களை வந்து வகுத்துள்ளது. அடுத்ததாக அந்த கலைத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் பெற வேண்டியதாக எதிர்பார்க்கப்படும் கற்றல் அனுபவங்களை கற்றற்பேறு என்ற அடிப்படையில் இலங்கையின் கல்வி அமைச்சு முன்வைத்துள்ளது. ஒவ்வொரு பாட உள்ளடக்கத்திற்கும் தனித்தனி கற்றற்பேறுகளை இலங்கையின் கலைத்திட்ட அமுலாக்கத்தில் அவதானிக்கலாம். இவற்றடிப்படையாக கொண்டு இலங்கையில் பாடசாலை பாடப்புத்தகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக இவை மதிப்பீட்டிற்கும் உட்படுத்தப்படுகின்றன. இதுவும் வீலரின் கலைத்திட்ட மாதிரியில் காணக்கூடிய ஒரு படிமுறையாக காணப்படுகிறது. வெரி குட். பாராட்டுகள். அடுத்து வேற யார் இருக்கிறீங்கம்மா? அடுத்து ஓகே கோல்டா மேரி. ஓகே, உங்களோட பேர் சரிதானே? கோல்டா மேரி. கோல்டா மேரி சார்.
ஓகே ரைட் ஓகே. டெய்லரின் கலைத்திட்ட மாதிரியை வந்து அவரது மாதிரிகளில் வந்து குறிக்கோள் மாதிரியாகவும் நேர்கோட்டுத்தன் மாதிரியாகவும் கொண்டது சார். வீரருடைய கலைத்திட்ட மாதிரிகள் வந்து வட்டத்தன் மாதிரியை கொண்டது. அந்த வகையில் பார்க்க போனா டெய்லரின் கலைத்திட்ட மாதிரிகை வந்து 4 படிமுறைகளை கொண்டது. அதே மாதிரி வீரரின் கலைத்திட்ட மாதிரிகை வந்து 5 மாதிரிகளை கொண்டது. அது அந்த மாதிரிகை வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டு காணப்படுவதாக இருக்கின்றது. அது வந்து தொடர்ச்சியாக, அதாவது தொடர்ச்சி நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களோட ஒன்றிணைந்து காணப்படுவதாக காணப்படுகின்றது. ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு அது எல்லா கற்றல் அனுபவம், பாடத்திட்டம் தெரிவு செய்தல், கற்றல் அனுபவங்களையும் உள்ளடக்கத்தையும் தெரிவு செய்தல், மதிப்பீடு செய்தல், இது வந்து தொடர்ச்சியாக மீள் சுழற்சியாக நடைபெற்று வருகின்றது. இவருடைய அதே மாதிரி டெய்லர் வந்து மாணவர்கள் சார்பாகவும் மாணவர்கள் கற்றல் உள்ளடக்கம் வந்து மாணவர்கள் சார்பானதாக காணப்படுகின்றது. அந்த கலை திட்டத்தை தயாரிக்கும் பொழுது நோக்கத்தையும் உள்ளடக்கத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக அவர் கூறுகின்றாரு. ஆனா வீரர் வந்து அதே போல் வீரர் வந்து தனது மாதிரிகையில் நடத்தை பண்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதையும் அவரின் குறிக்கோள்கள் இடம்பெறுவதையும் சிறப்பானதாக கருத்தில் கொள்ளப்படுகின்றது. இக்கலை திட்டத்தில் மாணவர்களின் முன்னேற்றத்தை பின்னூட்டலினூடாக அறிய தன்மையாக காணப்படுகின்றது. அதே போல் வீரனின் மாதிரிகையும் இலங்கையின் கலைத்திட்ட அமுலாக்கத்தோட தொடர்புபட்ட அவருக்கு அந்த இது வந்து இலங்கையில எப்படி செல்வாக்கு செலுத்துங்க பாட நூலை தயாரிக்கையில எப்படி செல்வாக்கு செலுத்துங்கிறத பாக்குற நேரம் பொதுவா சார் இப்ப வந்து எங்களுடைய பாடநூல் வந்து கட்டற்பேர் ஒரு பாட திட்டத்தை தயாரிக்கிற நேரம் கட்டற்பேர், கட்டண அணுகுமுறை, இதெல்லாம் அறிவுத்திறன், மனப்பான்கு இதுகளை அடிப்படையாக கொண்டு தேர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு அமைந்து காணப்படுவது வந்து இவருடைய குறிக்கோள் கொஞ்சம் ஒட்டி போனதாக காணப்படுகிறது. அதாவது நோக்கங்களை இலங்கையின் பாடசாலை கலைத்திட்டம் வந்து இலக்குகளுடன் நோக்கங்களுடன் ஆரம்பமாகின்றது சார். அதே மாதிரி நோக்கங்களை அடிப்படையாக கொண்டும் கற்றல் தேர்ச்சியும் அனுபவங்களை தெரிவு செய்வதற்கு இலகுவாக காணப்படுகின்றது. அனுபவங்களை மையமாக கொண்டு பாட பரப்புகளும் பாட விடயங்களும் தெரிவு செய்யப்பட்டு காணப்படுகின்றது. வந்து இலங்கையில வந்து ஒரு பாடநூலை தயாரிக்கிறதுக்கு ஒரு இதா அமையுது. இது வந்து வீரனின் கலைத்திட்டத்துக்குள்ள அமைகிறது மாதிரி இலங்கை பாட புத்தகத்தை தயாரிப்பதற்கு இலகுவாக அமையுது சார். ஓகே கோல்டமேரி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அடுத்து வேறு யாராவது? அஃப்ரா, நுஸ்ரத் ஜஹான், மர்ஜானா, மேரி, ரீதா, யாராவது சொல்றதா பிள்ளைகள்? அடுத்த விஷயத்துக்கு அப்புறம் முஷ்பிகா, முஸ்னியா, ஓகே. இதுவரைக்கும் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகள். நாங்கள் இதை அடுத்த ஒரு வடிவமைப்பாளரை பற்றி பார்க்க போகிறோம்.
எஸ். நிக்கலஸ் என்பவருடைய மாதிரிகை, இது நோட்ஸ் வடிவத்தில் உங்களுக்கு இருக்குது. 1976ஆம் ஆண்டு விருத்தி செய்யப்பட்ட ஒரு மாதிரிகையாக நிக்கலஸ் மாதிரிகை காணப்படுது. இப்ப நிக்கலஸ் மாதிரிகை இந்த வீகனுடைய மாதிரிகையை விட துல்லியமானதாகவும் விளைதிறன் மிக்கதாகவும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் காணப்படுவதாக சொல்கின்றார். அவருடைய மாதிரியை நீங்க பார்க்கின்ற பொழுதோ அதிலும் பாருங்க, இதே மாதிரியான 5 கட்டங்கள் தான் இருக்கிறது. வீரருடைய மாதிரிகளை காணப்படுகின்ற அதே மாதிரியான 5 கட்டங்கள் தான் காணப்படுகிறது. இதுல முதலாவது கட்டம் வந்து சூழ்நிலை பகுப்பாய்வு. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சூழ்நிலை பகுப்பாய்வு சொல்றது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். காரணம், இது ஒரு நிரந்தர தன்மை கொண்டதாக இருக்காது. கலைத்திட்ட வடிவமைப்பு உருவாக்கப்படுகின்ற காலப்பகுதியில் நிலவுகின்ற சமூக, பொருளாதார, அரசியல், கலாசார சூழ்நிலைகளை முறையாக பகுப்பாய்வு செய்து அதற்கு ஏற்பதான் கலைத்திட்ட வடிவமைப்பு இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நிலவுகின்ற சூழ்நிலை மிக கவனமாக பரிசீலிக்கப்படுவது இந்த கலைத்திட்ட மாதிரிகை, கலைத்திட்ட அபிவிருத்தி செயல்முறையினுடைய முதலாவது கட்டமாக காணப்படுகின்றது. இங்க தேவைகள் தொடர்பில் கோட்பாட்டு ரீதியாகவும் பிரயோக ரீதியாகவும் ஆய்வுகள் இடம்பெறுகின்றன. கோட்பாட்டு ரீதியான விடயங்களும் பிரயோக ரீதியான விடயங்களும் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு ஏற்ற வடிவத்தில்தான் அந்த கலைத்திட்டத்திலே உள்ளடக்கப்படும். இந்த கலைத்திட்ட மாதிரிகையில, நிக்கலசுட மாதிரிகையில முதலாவது படிமுறையாக உள்ளடக்கப்படுவது இந்த சூழ்நிலை பகுப்பாய்வாக காணப்படுகிறது. ஏன்னு சொன்னா, தற்கால தேவைகள், அந்த சந்தர்ப்பத்தில் நிலவுகின்ற எதிர்பார்ப்புகள், தேவைகள் இனங்காணப்பட்டால் மட்டும்தான் அந்த கலை திட்டம் பொருத்தமான முக்கியத்துவம் வாய்ந்த கலை திட்டமாக கருதப்பட முடியும். ஆகவே சூழ்நிலை பகுப்பாய்வு என்பது அந்த கணப்பொழுதுல, அந்த காலப்பகுதியில, அந்த நிலைமையில் நிலவுகின்ற சமூக, பொருளாதார, அரசியல், கலாசார நிலைமைகளை கவனத்தில் கொள்கின்ற, அடிப்படையாக கொள்கின்ற அம்சத்தை மையமாக கொண்டதாக இருக்கும். அடுத்த விடயம்தான் குறிக்கோள்களை தெரிவு செய்வது. அப்ப சூழ்நிலை பகுப்பாய்வின் பின்னர் அதற்கு ஏற்றா போல கோட்பாட்டு ரீதியான பிரயோக ரீதியான விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டு அதற்கு ஏற்ப குறிக்கோள்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா, நாங்கள் ஒருவரை சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்யாமல் குறிக்கோள்களை தெரிவு செய்வோமாக இருந்தால், தெரிவு செய்யப்படுகின்ற குறிக்கோள்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது அது காலத்துக்கு பொருத்தமற்றதாக, தேவையற்றதாக, அவசியமற்றதாக, முக்கியத்துவம் இழந்ததாக இருக்கலாம். ஆகவேதான் சூழ்நிலை பகுப்பாய்வின் ஊடாக தெரிவு செய்யப்படுகின்ற குறிக்கோள்கள் கால பொருத்தமானதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும். ஆகவே நடைமுறை தேவைகளை இனங்காணப்பட்டால் தான் அதற்கேற்ப பொருத்தமான குறிக்கோள்களை தெரிவு செய்ய முடியும் என்று நிக்கலஸ் நம்புகின்றார். மூணாவது படிமுறை நாங்க பார்த்தோம்னா, உள்ளடக்கத்தை தெரிவு செய்வதும் ஒழுங்கமைப்பு. அப்ப இந்த 2வது படிமுறையில காணப்படுகின்ற குறிக்கோள்களை தெரிவு செய்கின்ற அந்த செயல்முறைக்கு ஏற்ப இந்த உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறதும் ஒழுங்கமைப்பை தீர்மானிக்கிற இந்த செயற்பாடும் இடம்பெறுகின்றது. அப்ப 2வது படிமுறையின் ஊடாகத்தான் 3வது படிமுறை நிறைவேற்றப்படுகின்றது. இங்க மாணவர்கள் அடையக்கூடிய திறன்கள், பாட உள்ளடக்கம் போன்ற விடயங்கள் கலைத்திட்ட வடிவமைப்பாளர்களால ஒழுங்கமைக்கப்படும். அந்த குறிக்கோள்களை நிறைவேற்றக்கூடிய வகையிலான பாட உள்ளடக்கமும் பாட ஒழுங்கமைப்பும் கலைத்திட்ட வடிவமைப்பாளர்களால தீர்மானிக்கப்படும். 4வது கட்டம் தான் முறையியல்களை தெரிவு செய்தலும் ஒழுங்கமைத்தலும். பாட உள்ளடக்கத்தை விளங்கக்கூடிய வகையிலான கற்றல் கற்பித்தல் முறைகளை தெரிவு செய்யறது, மாணவர்களுடைய அறிவு விருத்திக்கு பொருத்தமான
திறன்கள், மனப்பாங்கு விருத்திகள் என்பவற்றுக்கு பொருத்தமான கற்பித்தல் முறைகள், துணை சாதன பயன்பாடு போன்றவற்றை தெரிவு செய்கிற விடயங்கள் எல்லாமே இந்த 4வது படிமுறையில் இடம்பெறும். அந்த பாட உள்ளடக்கத்துக்கு ஒழுங்கமைப்புக்கு பொருத்தமான வகையில மாணவர்களுடைய அறிவு, திறன், மனப்பாங்கு, ஆளுமை விருத்திக்கு பொருத்தமான கற்பித்தல் முறைகள், கற்பித்தல் நுட்பங்கள், கற்பித்தல் சாதனங்கள் என்பவற்றை தெரிவு செய்யறதும் ஒழுங்கமைக்கிறதும் 4வது கட்டத்தில் இடம்பெறும். இறுதி படிமுறைதான் மதிப்பீடு. படிமுறைதான் மதிப்பீடு. 1 minute. ஓகே, அப்ப இறுதி படிமுறை மதிப்பீட்டு படிமுறை. மதிப்பீட்டு படிமுறைய நிக்கலஸ் இந்த அவருடைய இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரியில மிக எளிமையான மதிப்பீடாக அடையாளப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக மாணவர்களை கணிப்பீடு செய்வது மட்டும் போதாமலுக்கு இடையீட்டு மதிப்பீட்டு, இறுதி மதிப்பீடு சொல்லுவாங்க. அதாவது இடையீட்டு மதிப்பீடு, இறுதி மதிப்பீடு அல்லது கூட்டு மதிப்பீடு போன்றவற்றின் ஊடாக இந்த மதிப்பீடு இடம்பெற வேண்டும் என்று நிக்கலஸ் எதிர்பார்க்கிறார். ஆகவே கலைத்திட்டத்தின் மூலமாக குறிக்கோள்கள் அடையப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறியக்கூடிய வகையில இவருடைய மதிப்பீட்டு படிமுறை அமைந்து காணப்படுகின்றது. ரைட். ஆகவேதான் இந்த நிக்கலஸ் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த மாதிரியும் வட்டத்தன்மை கொண்ட மாதிரிக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்கின்றது. அந்த படிமுறைகளா ரைட். அப்ப இந்த நிக்கலஸ் மாதிரியில காணப்படுகின்ற நன்மைகள், அனுகூலங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போதோ அந்த அனுகூலங்களை பாருங்க. ஒரு கலை திட்டத்துல ஒரு சின்னதொரு மாற்றம் செய்வதானாலும் ஒவ்வொரு தடவையும் மீண்டும் ஆரம்பத்துக்கு வருதல் வேண்டும். நாங்க இதுக்கு மேல் பார்த்தா வீலர் மாதிரி அந்த குறிக்கோள் அடையப்படாவிட்டால் மதிப்பீடு மீண்டும் என்ன செய்யப்படும், முதலாவது படிக்கு வரும். ஆனா நிக்கலஸ்ல மாதிரியில தமது செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மீள் நோக்கக்கூடிய வகையில பல்வேறு மாற்றங்களை அந்தந்த படிமுறைகளில் ஏற்படுத்த முடியும் என்று நிக்கலஸ் அதற்கு ஏற்றா போல அந்த படிமுறைகளை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார். அது பிரதானமான அனுகூலமாக இருக்கிறது. அதே போல நிக்கலஸ்ல மாதிரியில தர்க்க ரீதியான கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கமைப்புகள் காணப்படுது. என்ன சூழ்நிலை பகுப்பாய்வு, அதுக்கு ஏற்றா போல குறிக்கோள், குறிக்கோளுக்கு ஏற்ற உள்ளடக்கம், உள்ளடக்கத்துக்கு ஏற்பட்ட கற்பித்தல் முறை, அதன் பின்னரான மதிப்பீடு. அது ஒரு தர்க்க ரீதியான கட்டமைப்பு காணப்படுறதும் ஒரு முக்கியமான சிறப்பாக காணப்படுது. 3வது முக்கியத்துவம் என்று பார்த்தோம்னா முதலாவது படிமுறையிலேயே இந்த சூழ்நிலை பகுப்பாய்வு இடம்பெறதுதான் இங்க முக்கியம். ஏன்னா சூழ்நிலை பகுப்பாய்வு சொல்றது தற்காலத்துல நிலவுன்ற உடனடி தேவை, இப்போதைய தேவை. அது கோட்பாட்டு ரீதியாகவும் பிரயோக ரீதியாகவும் கருத்தில் கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில தான் நோக்கம் தீர்மானிக்கப்படும். ஆகவே ஒரு கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அது பயனற்ற கலைத்திட்டமாக கைவிடப்பட்டு அதுக்கு செலவு செய்த செலவினங்களை விட தர்க்க ரீதியான தற்கால பொருத்தமுடைய சூழ்நிலை பகுப்பாய்வின் மூலமாக கலைத்திட்ட உள்ளடக்கத்தை தீர்மானிக்கிறது செலவு குறைக்கும்.
எங்க நாட்டுல கல்வி முறையில தெரிவிக்கப்படுற குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வரவு செலவு திட்டத்திலையும் பேசப்பட்டது என்ன, அதாவது இந்த பாடவிதான அபிவிருத்தி, கலைத்திட்ட மாற்றம், கலைத்திட்ட சீராக்கம் என்ற போர்வையில சுமார் 500 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டது. கல்வி அமைச்சர்ல 500 மில்லியன் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் கலைத்திட்ட மாற்றம் என்ற போர்வையில. ஆனா இன்னும் கலைத்திட்ட மாற்றத்துக்கான எந்த அடிப்படையும் நடைமுறைக்கு வரவில்லை. உதாரணத்துக்கு அப்ப இவ்வாறான செலவினங்கள் ஏற்படாது. அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகிழ்ச்சியான மாதிரி, பிளெக்சிபிளான சூழ்நிலை பகுப்பாய்வுக்கு ஏற்ற போல குறிக்கோளை தெரிவு செய்யறது, குறிக்கோளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறது, பாட உள்ளடக்கத்துக்கு பொருத்தமான கற்பித்தல் முறைகளை சாதனங்களை பயன்படுத்துறது, மதிப்பீடு செய்யறது. அடுத்தது நடைமுறை கல்வி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியது. எனது சூழ்நிலை பகுப்பாய்வுகளோட அடிப்படையான அம்சம் இருக்கிறதாலையும் மதிப்பீடு இறுதி படிமுறையாக இருப்பதனாலையும் இது ஒரு நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய பொருத்தமான மாதிரியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இவைகள் இந்த முறையில காணப்படுகின்ற நன்மைகளாக இருக்கின்றன. அடுத்தது குறைபாடுகளும் இருக்கத்தானே வேணும் என அந்த வகையில குறைபாடுகளை நாங்க பார்ப்போமாக இருந்தா நிக்கலஸ்ல மாதிரியில ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சில மட்டங்கள்ல ஆரம்ப புள்ளி ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்றாங்க, அதுல முடிவு இறுதி மதிப்பீட்டிலே தங்கி இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம் இருப்பதாக பின்னர் வந்த வடிவமைப்பாளர்கள் இவருடைய மாதிரியில ஒரு குறைபாட்டை சுட்டி காட்டுறாங்க. அடுத்தது சூழ்நிலை பகுப்பாய்வு செய்யறது, அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை பகுப்பாய்வு செய்கிற சிச்சுவேஷன் அனாலிசிஸ் சொல்றது அது ஒரு லேசுப்பட்ட விஷயம் அல்ல. துறை சார்ந்த நிபுணர்கள், வல்லுநர்கள் அவர்களை பயன்படுத்தி தான் சூழ்நிலை பகுப்பாய்வு செய்ய வேணும். அவை அதுக்கு கூடுதலான காலம் தேவைப்படும். கூடுதலான ஒரு கால பகுதியில தான் அந்த சூழ்நிலை பகுப்பாய்வு இடம்பெறும். அடுத்தது குறிக்கோள் மாதிரியிலிருந்து பாரிய மாறுபாட்டை நாங்கள் இதுக்குள்ள காணையில வட்டத்தன்மை கொண்ட மாதிரியாக இருந்தாலும் இதுல ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த குறிக்கோளுக்குள்ள விஷயம் பெருகுது, வீரர்களையும் பெருகுது, நிக்கலஸ்ல மாதிரியிலையும் பெருகுது. பெரிய அளவு மாத்தல்ல, குறிக்கோள் முறையை மாத்தல்ல என்ற குற்றச்சாட்டும் இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரி தொடர்பாக தெரிவிக்கப்படுகிறது. அப்ப நாங்க வீலர் தொடர்பாகவும் நிக்கலஸ் தொடர்பாகவும் அவங்களுடைய கலைத்திட்ட மாதிரி நாங்க வட்டத்தன்மை கொண்ட மாதிரியின் அடிப்படையில் நாங்க நோக்கி இருக்கின்றோம். சரியோ? ஓகே. இப்ப இவருடைய இந்த மாதிரியில இருந்தும் உங்களுக்கு சில வினாக்களை தர வேண்டி இருக்கிறது. இந்த தலைப்புக்குரிய ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு தர வேண்டும். அந்த ஆக்டிவிட்டியில் தான் நம்மளுடைய இறுதி பரீட்சைக்குரிய வினாப்பத்திரத்தில் அடங்கக்கூடிய விடயங்களாகவும் இருக்கலாம். அது நேரம் உங்களுடைய பிரசன்டேஷனுக்குரிய தலைப்பாகவும் வரலாம். ஆகவே நீங்க தைரியமாக முன்வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்றவர்கள் பிரசன்டேஷன்ல நீங்க வந்து தடுமாற மாட்டீங்க. இதுவரைக்கும் மைக்ரோஃபோனையே மியூட்ல வச்சுக்கிட்டு நீங்க சில நேரங்களில் பிரசன்டேஷன் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தவிர்த்து கொள்றதுக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்ல வேணும் தைரியமாக. ஓகே, இந்த நிக்கலஸுடைய மாதிரியுடைய இறுதியில இந்த தலைப்புக்குரிய ஆக்டிவிட்டியை தார நோட் பண்ணி கொள்ளுங்க டீச்சர்ஸ். சரியா? விதுர்சி டீச்சர் ஓகேவா? சொல்லட்டா? ஓகே சார், சொல்லுங்க சார். ஓகே, அதாவது வட்டத்தன்மை கொண்ட கலைத்திட்ட மாதிரிகையில டீலருடைய மாதிரிகையிலிருந்து நிக்கலஸுடைய மாதிரிகை என்ன அடிப்படையில் வேறுபடுகிறது, எவ்வாறான சிறப்புகளை கொண்டிருக்குது, எவ்வாறான வேறுபாட்டை நீங்க வீலர் மாதிரியிலிருந்து நிக்கலஸ் மாதிரியில காண்பீங்க. நீங்க சிறப்புகளை சொன்னாலும் அதே விஷயம் தான். நிக்கலஸ் மாதிரியில சிறப்புன்னு சொன்னாலும் என்ன, வீலர் மாதிரிகையில் இருந்து அது மாறுபடுற விஷயம் தானே, தனித்துவமான விஷயம் நிக்கலஸ் மாதிரி. ஆகவே வட்டத்தன்மை கொண்ட மாதிரியின் அடிப்படையில கலைத்திட்டத்தை வடிவமைத்த வடிவமைப்பாளர்களான வீலர் மற்றும் நிக்கலஸ் ஆகியோருடைய கலைத்திட்ட மாதிரிக்கிடையே காணப்படுகின்ற வேறுபாடுகள் இவை
இதுதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்குரிய தலைப்பு. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் தரணும். இப்போது 8:20 நேரம், 8:35க்கு நீங்க ஆயத்தம் ஆகணும். ரைட்? தயவு செய்து இதுவரைக்கும் மியூட்லயே உங்களோட மைக்கேல் போனை வச்சிருக்கிற நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போன்னு சொன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே போடுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறீங்களா? தேவையில்லாட்டி விடுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓகே, ஆயத்தமா? யார் ரெடியா இருக்கிறீர்கள்? நிக்கலஸ் வீலர். சுஜானி. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சுஜானி. சார் வீலர்ட வந்து 5 படிகளை கொண்டது சார். அதே மாதிரி நிக்கலஸ்லயும் 5 படிகளை கொண்டதா காணப்படுது. 2 பேருக்குமே வட்ட வடிவமான கலைத்திட்ட முறையா காணப்படுது. வேறுபாடுகள்னு சொன்னா நிக்கலஸ்ட வந்து நெகிழ்ச்சி தன்மையானது, செலவினங்களை மதிப்பீடு வந்து 3 முறையில சொல்லப்பட்டிருக்குது. இடையீட்டு மதிப்பீடு, இறுதி மதிப்பீடு, கூட்டு மதிப்பீடு. இவருட கலைத்திட்டம் வந்து தர்க்க ரீதியானது, தற்கால பிரச்சனைகளுக்கான உடனடியான தீர்வா காணப்படும். சூழ்நிலைகளை பகுப்பாய்வு செய்யறதுனால தற்கால தேவைகளை இனங்கண்டு சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார அம்சங்களையும் அந்த அம்சங்களையும் கொண்டு பகுப்பாய்வை மேற்கொள்ள முடியும். அடுத்தது வந்து குறிக்கோள்களை தெரிவு செய்யும் போது நடைமுறையாக காணப்படுற தற்காலத்திற்கு பொருத்தமான குறிக்கோள்களை நம்மளால தெரிவு செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட உள்ளடக்கத்தை பார்க்கும் போது இவரோட உள்ளடக்கத்துல வந்து நம்ம வந்து இப்ப தற்காலத்துல உள்ள பிரச்சனைகளையும் சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார அம்சங்களையும் கொண்டு குறிக்கோள்களை தெரிவு செய்யறதுனால பாடம் மற்றைய கலைத்திட்டங்களை வந்து வடிவமைக்கும் போது தற்காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கமைத்து கொள்ளக்கூடியதாக காணப்படுது. வீலரோட வந்து மதிப்பீடு வீலரோட வந்து ஆரம்ப முடிவு அப்படிங்கிற விஷயம் காணப்படுது. ஆனா நிக்கலஸ் டேல வந்து முதல்ல ஆரம்பம்ங்கிறது முடிவுங்கிறது இல்லைன்னு சொல்லப்பட்ட போதும் பிறகு ஆரம்பம் இருக்கு, முடிவு வந்து இறுதியாக காணப்படுற மதிப்பீட்டுல முடிவு இருக்குன்னு கூறப்படுது. அடுத்து வீலரோட வந்து கற்றல் அனுபவங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். குறிக்கோள்களை கொண்டு வீலரோட கலைத்திட்டம் வந்து ஆரம்பிக்கப்படுது. ஓகே ஓகே சுஜானி, ஓகே, பாராட்டுங்களா. விதுர்ஷி டீச்சர். சார் நிக்கலஸ் வந்து ஆரம்பத்திலே வந்து சூழ்நிலையை வந்து பகுப்பாய்வோ இடம்பெறும் முறையாக செலவினங்களை குறைக்கும் முறையாக அமைத்து இருக்கிறார் சார். டைலர் வந்து கலைத்திட்டத்தை வந்து ஒரு செயல்முறை வந்து ஒரு நிலையான செயல்முறையின்றி இயங்குத்தன்மை கொண்ட ஒரு செயல்முறையாக அமைத்திருக்கிறார் சார். இருவரும் 5 மாதிரிகளை அமைத்திருந்தாலும் சார் நிக்கலஸின் மாதிரியானது வந்து சார்
செயற்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக வந்து மீள நோக்கக்கூடியதாகவும் மாற்றங்களை வந்து உடனுக்குடன் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்து காணப்படுகிறது சார். ரைலர் அவருடைய கலைத்திட்டம் கலைத்திட்டமானது ஒரு சிறிய மாற்றம் செய்வதனாலும் ஒவ்வொரு தடையும் வந்து ஆரம்பத்துக்கே வந்து மீண்டும் அதை வந்து செய்வதாக காணப்படக்கூடியதாக காணப்படுது சார். நடைமுறை கல்விக்கும் பிரச்சனை தீர்வுக்கான வகையில வந்து நிக்கலஸ் அவர்களுடைய மாதிரி திட்டம் வந்து காணப்படுகிறது சார். அவருக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியான மாதிரியாக காணப்பட்டு வருகிறது சார். ஓகே, கூடுதல் நெகிழ்ச்சியானதா இருக்கு நிக்கலஸ் மாதிரியாக இருக்கிறது. நுஸ்ரத், நுஸ்ரத், சஃப்ரியா. வீலர் மற்றும் சார். நிக்கலஸ் ஆகியோரின் கலைத்திட்ட மாதிரிகள் வட்டத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் சார் இவற்றுக்கிடையே வந்து சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. வீலரின் மாதிரியில் முதலாவதாக நோக்கம் தீர்மானிக்கப்பட வேண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நிக்கலஸ் தனது மாதிரியில் சூழ்நிலை பகுப்பாய்வே முதலாவதாக இடம்பெற வேண்டும் என்கிறார். இப்பகுப்பாய்வுக்கேற்பவே குறிக்கோள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என நிக்கலஸ் குறிப்பிடுகிறார். வீலரின் மாதிரியின்படி ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டி ஏற்பட்டால் 5 படிமுறையிலும் பூர்த்தி செய்தன் பின்னரே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஆனா இதற்கு முற்றிலும் மாற்றமாக நிக்கலஸின் மாதிரி காணப்படுகின்றது. இவருடைய கலைத்திட்டத்தின்படி ஏதாவது மாற்றம் செய்வதாக இருந்தால் அதனை உடனுக்குடன் ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக சார், வீலரின் மாதிரியின் இறுதி படிமுறையான மதிப்பீடு கடினமான தன்மை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிக்கலஸின் இறுதி படிமுறையான மதிப்பீடு எளிமையாக நெகிழ்வாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவற்றே முக்கியமான சில வேறுபாடுகளாக குறித்து காட்ட முடியும். ஓகே ஓகே ஓகே, பாராட்டுகள். அடுத்தால் யார் வந்தீங்க லைன்ல? யார்? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வீலர்ட மாதிரிகைக்கும் நிக்கலஸ்ட மாதிரிகைக்கும் இடையிலான வேறுபாடுகள் சொல்ற நேரம் இரண்டு பேருடையும் மாதிரிகள் வந்து வட்ட வடிவிலான மாதிரிகை அமைப்புல தான் அமையுது. படிமுறைகள் என்ற நேரம் இரண்டு பேருமே ஒரே மாதிரியான 5 வகையான படிமுறைகளை தான் தெரிவு செஞ்சு இந்த மாதிரிகளை அமைச்சிருக்கிறாங்க. அதுல இவங்க 2 பேர்த்தோட மாதிரிகையிலையும் சில இந்த வேறுபாடுகள் காணப்படுது சார். அதுலேயும் வீலர்த மாதிரிகையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அவர் வந்து நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த மாதிரிகையை உருவாக்கிக்கிறாரு. அங்கால நிக்கலஸ்ட மாதிரியை பார்த்தோம்னு சொன்னா அவரு நேரடி அனுபவங்கள், அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப சமூக பொருளாதார மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு தற்கால தேவைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை பகுப்பாய்வத்தை முதலாவது படிமுறையாக அவர் எடுத்துக்கிறாரு. 2வது விஷயம், அந்த பகுப்பாய்வுகளை வச்சுதான் குறிக்கோள்களை தெரிவு செய்யணும். அப்படின்னா நடைமுறைக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான குறிக்கோள்கள் தெரிவு செய்யப்படணும். அதுக்கு ஏற்ற மாதிரியான உள்ளடக்கமும் ஒழுங்கமைப்பும் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அதுக்கு பொருத்தமான முறையிலான ஒழுங்கமைத்தலை மேற்கொள்ளணும். கடைசியாக மதிப்பீடை வந்து 3 முறையில மேற்கொள்ளலாம் என்றும் சொல்லுகிறாரு. இடையிலையும் மதிப்பீடை மேற்கொள்ளலாம், அடுத்தது இறுதியாகவும் மதிப்பீடை மேற்கொள்ளலாம் என்ற 5 படிமுறைகள்ல வீலர்ட மாதிரியை இருந்து கொஞ்சம் வேறுபட்டதாக அவரது அமைஞ்சிருக்குது. அடுத்தது வீலர்ட மாதிரியை பார்க்குற நேரம் அங்க ஒரு முறையான கட்டமைப்பு ஒன்று காணப்படுது சார். அதுல வந்து என்னன்னா ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வரணும் வேண்டாம், அந்த கலைத்திட்ட மாதிரிகையில ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தணும் வேண்டாம், அந்த 5 படிமுறைகளின் ஊடாகவும் தான் அந்த மாற்றத்தை கொண்டு போகணும். அப்ப அதுக்கு ஒரு காலக்கெடு ஒன்று தேவைப்படும். இங்கால நிக்கலஸ்ட மாதிரிகையில ஒரு வேறுபாடு, ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தணும்னா அது ஒரு படிமுறையில மேற்கொண்டு அங்க திருத்தத்தை மேற்கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு கூடிய அளவு காலம் ஒன்று தேவைப்படாது. அடுத்தது காலம் மாறுற மாதிரியே மாணவர்களோட தேவைகள், விருப்பங்கள், அவங்களோட கற்றல் முறைகள் எல்லாம் வேறுபடுறதுனால அதற்கு ஏற்பதான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற கற்றலை மேற்கொள்ளணும் என்ற நிக்கலஸ்ட அந்த மாதிரிகை வந்து தற்கால சூழலுக்கு ஏற்றமானதாக காணப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அவரு
முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவங்களோட கலைப்பாற்றலை அதிகரிக்கணும் என்று அடிப்படையாக காணப்பட்டு அடுத்தது ஒரு கற்றல் செயல்முறை வந்து ஒரு பாடத்திட்டத்துக்கு அமைவாக வரிசைப்படி அமைஞ்சிருக்கணும்ன்றது வீலருடைய மாதிரியில உள்ளடங்குற ஒரு விஷயமாய்க்குது. நிக்கலஸ் அவருடைய மாதிரிகையில பாக்குற நேரம் மாணவர்களோட விருப்பங்களை மையப்படுத்தினத படைப்பாற்றலை மையப்படுத்தினதாக திறமையை அடிப்படையாக கொண்டு பாடங்களை தெரிவு செய்யலாம் என்ற ஒரு அமைப்பு அங்க காணப்படுது சார். நன்றி சார். ஓகே பாராட்டுங்க. வேறு யாராவது? ஓகே, இதுவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு நன்றிகள். அப்ப நாங்க கலைத்திட்ட வடிவமைப்புகள்ல 2 வகையான வடிவமைப்புகளை இதுவரைக்கும் நாங்க கலந்துரையாடி இருக்கின்றோம். ரைட், அந்த வகையில முதலாவதாக குறிக்கோள் மாதிரியின் கீழான நேர்கோட்டு மாதிரி முறையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இரண்டாவதாக குறிக்கோள் மாதிரியின் கீழ் அமைந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரைட், இப்போது நாங்க பார்க்க போற 3வது வடிவம் தான் இயங்கு தன்மை கொண்ட மாதிரிகை. இயங்கு தன்மை கொண்ட மாதிரிகை டைனமிக் மாடலை பற்றி நாங்க பார்க்க போறோம். சின்ன அறிமுகத்தோட இந்த கிளாஸ் நாங்கள் நிறைவு செய்யப்படுவோம். நாளைய கிளாஸில் தொடர்ச்சி இருக்கு. இந்த இயங்கு தன்மை கொண்ட மாதிரியில முக்கியத்துவம் கொடுத்து நாங்க பார்க்க போறது ஸ்கில்பர்க் அவர்களையும் வாக்கர் அவர்களையும் மாத்திரம் தான் நாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்கில்பர்க் எங்களுடைய மாதிரி எடுத்து பார்த்தோம்னா இவர் இதற்கு முன்னர் காணப்பட்ட இந்த குறிக்கோள் அடிப்படையிலான மாதிரியிலிருந்து வேறுபட்ட வடிவிலான ஒரு மாதிரியை இவர் அறிமுகம் செய்கிறார். அதாவது பாரம்பரியமாக எல்லோருமே கலைத்திட்ட வடிவமைப்பு என்று அறிமுகம் செய்கின்ற மாதிரியை பின்பற்றாமலுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சுதந்திரமான கலைத்திட்ட மாதிரியை ஸ்கில்பர்க் வந்து பின்பற்றுகின்றார். அவருடைய மாதிரியை கலாசார பகுப்பாய்வு மாதிரியை சொல்லி வந்து அழைப்பார். கலாசார பகுப்பாய்வு மாதிரி சொல்லி ஸ்கில்பர்க்குடைய மாதிரியை அழைக்கப்படுகிறது. இது 1960களில் உருவாக்கப்பட்டாலும் 1980களுடைய ஆரம்ப பகுதியில தான் பாடசாலைகள்ல நடைமுறைப்படுத்தப்படக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஆரம்ப கட்டத்துல நிலைமைகள்ல சூழ்நிலைகள்ல பகுப்பாய்வு இந்த முறையிலேயே வருகிறது. நிக்கலஸ் மாதிரி முதலாவது படிமுறை சூழ்நிலை பகுப்பாய்வு படிமுறையாகவே அமைகிறது ஸ்கில்பர்க்குடைய மாதிரி. அதுக்கு பிறகு கோல் ஃபார்முலேஷன் இலக்குகளை தீர்மானத்தில் என்கின்ற படிமுறை காணப்படும். இலக்குகளை தீர்மானத்தில் படிமுறைக்கு பின்னர் நிகழ்ச்சி திட்டத்தை கட்டிடுதல் புரோகிராம் பில்டிங் என்கின்ற அடுத்த படிமுறை காணப்படும். இறுதியாக வியாக்கியானம் செய்தலும் செயற்படுத்தலும் என்கின்ற படிமுறை அதன் கீழாக காணப்படுகிறது. மிக இறுதியான படிமுறையாக கண்காணித்தலும் பின்னூட்டலும் கணிப்பீடு செய்தல் என்கின்ற படிமுறை காணப்படும். இதிலிருந்து மீண்டும் நிலைமைகளின் பகுப்பாய்வுக்கும் அது இயங்கி சென்று தொடர்ச்சியாக இந்த கலைத்திட்ட வடிவமைப்பு செயல்முறை இயங்கி செல்லக்கூடிய இயங்கி வரக்கூடிய ஒரு செயல்முறையாக ஸ்கில்பர்க் அவர்களால் வடிவமைக்கப்படுகிறது. இதைத்தான் நாங்க இயங்குதன்மை கொண்ட மாதிரியாக நாங்க அடையாளப்படுத்துகின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த செஷன்ல வந்து ஸ்கில்பர்க்குடைய மாதிரியை விரிவாக பார்ப்போம். அதுக்கு பிறகு வாக்கருடைய மாதிரியை பார்ப்போம். கடைசி கிளாஸ்ல இந்த பாடத்துடைய கடைசி கிளாஸ்ல வந்து இலங்கையில கலைத்திட்ட வடிவமைப்பு மாதிரிகள் எவ்வாறு
புராதன காலத்திலிருந்து மன்னராட்சி காலம், காலனித்துவ ஆட்சி காலம், நவீன காலம் என்ற வகையில நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதனுடைய வரலாற்று வளர்ச்சி என்னங்கிறத கடைசியாக பார்த்துட்டாங்க. இந்த பாடத்திலாக நிறைவு செய்து கொள்ளும். சரி, அதுக்கு பிறகுதான் இதனுடைய பிரசன்டேஷனுக்குரிய தலைப்பு உங்களுக்கு தரப்படும். அந்த பிரசன்டேஷனுக்கு உங்களுக்கு ஆரம்ப கிளாஸ் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் தனித்தனியாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற தலைப்புல நீங்க ஸ்லைட்ஸ்களை தயாரிச்சு அந்த ஸ்லைட்களை நீங்க ப்ரெசென்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு வார கால அவகாசம் உங்களுக்கு வழங்கப்படும். ஸ்லைட்ஸ்களை தயாரிக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நீங்க ஒரு வார கால அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். அதன் பின்னர் வந்து நீங்க வழங்கப்படுகின்ற திகதியில நீங்க முன்வைப்பு செய்யப்படும். ரைட், ஓகே. இந்த கிளாஸ் எங்களோட சொல் மக்களுக்கு சார் இன்னைக்கு வந்து அந்த கேம்பஸ் இதுல மெசேஜ் போட்டிச்சு, ப்ரெசன்டேஷன் இல்ல அசைன்மெண்ட் தான் தாரேன்னு சொல்லி. அப்ப இந்த சப்ஜெக்ட்ல நடக்குமா சார் ப்ரெசன்டேஷன்? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்படி ப்ரெசன்டேஷன் தான் இன்னைக்கு நடக்கும்னு சொல்லி. ஏதாவது மாற்றம் இருக்குமாக இருந்தா உங்களுக்கு நான் கடைசி கிளாஸுக்கு முதல் இன்ஃபார்ம் பண்ணுவேன்ல. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, சரி. கிளாஸ் இதோட முடிந்து அனைவருக்கும் நன்றி கூறி கிளாஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். தேங்க்யூ சார். Thank you, sir. Good night, sir. இப்போதான் voice கேட்குது. வாயை திறக்க முடியும். இந்த கோல்டு மேரி வந்து கோல்டா மேரி